ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 சிலபஸ் நேற்று ஈவினிங் மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லையும் சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டோம். அதாவது மேலோட்டமாக பெருசாக எந்த விதமான சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஈவினிங்கே சொல்லியிருந்தோம். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நாளை காலையில் ஃபுல்லாக டீகோட் பண்ணி என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 3 கட்டமாக பார்க்க போகிறோம். 3 கட்டம்னா இந்த வீடியோவில் ஒரே பார்ட்லேயே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். பழைய சிலபஸ்க்கும் புதிய சிலபஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ், ஓகேவா, அதையும் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி என்னென்ன மாற்றிருக்கிறாங்க, என்னென்ன பாடங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க, என்னென்ன புதுசாக சேர்த்துருக்குறாங்க, எந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் மாற்றுறதுனால என்ன சாதகம் என்ன பாதகம், அதாவது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய சிலபஸ் அந்த புதிய தேர்வு முறைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன படிக்கலாம், முக்கியமாக என்னென்ன படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கனாலே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். பழைய எக்ஸாமுக்கும் புதிய எக்ஸாமுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சிலபஸ் பற்றி 100% உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் வச்சு கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து பழைய குரூப் 4ஓட சிலபஸ், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ப்ரெஸ் ரிலீஸோடு இருக்கிற புதிய சிலபஸ், ஓகேவா. தேர்வர்களின் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் தான் இந்த சிலபஸை மாற்றிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைமில் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் வந்து சில இஷ்யூலாம் இருந்தது. அதாவது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறையா அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க. அதாவது எத்தனை கொஸ்டின் எந்தெந்த மாதிரியான தலைப்புகள்லேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் மெயினாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லணும், ஓகேவா. அடுத்து இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. 200 கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேவா. மொத்தமாக 200 கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் இருந்த மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டில் 100 கொஸ்டின் உண்டு குரூப் 4க்கு. இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 பற்றி தான் பார்க்குறோம், குரூப் 2 பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா. இந்த தமிழும் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் டெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் போஸ்டிங் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின், அதே 75 கொஸ்டின் தான். ஆப்டி ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின் தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் கேட்க போகிறாங்க. அதை கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, டிஸ்கிரிப்டிவாக வந்துருமா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, அப்ஜெக்டிவ் டைப் தான், மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லி இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் சிலபஸில் அதை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் OMR முறையில் தான் எக்ஸாம் எல்லாமே நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்ட் ஏல கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பழைய சிலபஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் வந்துடும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜென்ரல் சயின்ஸ். இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோ போட்டுப்போம். 2022 குரூப் 4ஆக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சு எந்தெந்த பாடத்துலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 7-8 கொஸ்டின் கேட்பாங்க, INMலேருந்து ஒரு 12-18 கொஸ்டின் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரிலேருந்து எவ்வளோ, பாலிட்டிலேருந்து எவ்வளோன்னு சொல்லி பிரிச்சே போட்டுப்போம். அந்த இதை வந்து இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. இவங்க வந்து இந்த பாயிண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க, அதை இவங்க பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவர் டெய்லி லைஃப் அப்படின்றதோட முடியுது. அவர் டெய்லி லைஃபோட பாயிண்ட் முடியுது. அடுத்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட் ஆரம்பித்து அந்த ஃபுட் அடல்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லி அதோடு முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மெயின் கான்செப்டில் ஆரம்பித்து ஹியூமன் டிசீஸ் வரைக்கும் முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த 4 பாயிண்ட்டையும் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஒரு வார்த்தையும் மாற்றலை. ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய குரூப் 4 சிலபஸில் கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டே கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர் போர்ஷன், அந்த கரண்ட் அஃபேரை தனியாக கொடுக்காம ஒவ்வொரு டாப்பிக்கோடையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்களா, அதை தான் கொண்டாந்து ஜென்ரல் சயின்ஸோடு இணைச்சிட்டு கூடவே கடைசி வார்த்தையாக கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தோடையும் சேர்த்துறாங்க. அதனால் சிலபஸ் எந்த விதமும் மாறலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அது எதில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயுமே இந்த 4 பாயிண்டில் எதையுமே மாற்றவே இல்லை. கரெக்டாக ஒரு பாயிண்ட் எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ கலரில் நான் பிரேக் பண்ணியே காட்டியிருப்பேன். இதோட அந்த 4 பாயிண்ட் முடிஞ்சுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வார்த்தையை இணைச்சிருக்காங்க, ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னாக்கா
இந்த இடத்துல கரண்ட் ஈவெண்ட்டில் இருக்கும் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி அந்த பழைய சிலபஸில் இருக்கும், கூடவே அந்த கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி வார்த்தையை நினச்சிருக்காங்க. அப்படின்னா ஜியாகிரபி சிலபஸ்லையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதற்கு ஏற்ற மாதிரியான கரண்ட் அஃபேரும் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி போர்ஷனை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஐஎன்எம்மையும் இதோட ஜாயின் பண்ணி 10 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஐஎன்எம்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்தஸ் வேலி சிவிலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து மொதல் பாயிண்ட் வந்து அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியோட முடியுது. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டை போடாமல் 2வது பாயிண்ட்டில் இந்த ஐஎன்எம்மை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஐஎன்எம் சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் இருக்கும், பழைய யூனிட்டில் ஃபஸ்ட் பாயிண்டில் ஆரம்பித்து செகண்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இருக்கிறத மொத்தமாக ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஓகேவா, கரெக்டாக தமிழ்நாடு ஆண்டு மூமெண்ட்டோட முடியுது. இடையில பார்த்தீங்கன்னா இந்த அதர் நேஷ்னல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்த மாதிரியான வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில தலைவர்கள் பேர் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அதர் நேஷ்னல் லீடர்ஸ்னு வந்துட்டாலே எல்லா தலைவர்களும் அதில் ஜாயின்ட் தான். அதனால் எல்லா தலைவர்கள் பற்றியும் நீங்கள் படித்து தான் ஆகணும். தமிழ் புக்லேயுமே ஒரே நடையில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர், காமராஜர், நேரு, காந்தி இவங்களை பற்றிலாம் கொடுத்துருக்க தான் செய்வாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக அவங்க நேஷனல் லீடர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அந்த ஹிஸ்ட்ரி போர்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் 2வது பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சரில் ஆரம்பித்து அந்த இந்தியா செக்யூலர் ஸ்டேட் வரைக்கும் இருக்கும், அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஹிஸ்ட்ரியில் வந்து கரண்ட் அஃபேர் வராதுன்றனால ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணலை. அந்த ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியையும் இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க யூனிட் 3ல். அடுத்து யூனிட் 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து என்னதான் ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருந்தாலும் அந்த டாபிக்ஸ் வைஸாக நீங்கள் பாலிட்டி வெளியே படித்து தான் ஆகணும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்குன்னு செப்பரேட்டாக நாம் மேக் பண்ண மெட்டீரியல் ஒரு 37 டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருப்போம். அந்த மாதிரி அந்த டாப்பிக்கே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாலிட்டின்னு சொல்லி அந்த பழைய சிலபஸில் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கனாக்கா கடைசியாக அந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் இருக்கிறது தான் பாயிண்டாக கொடுத்துருந்ததை பேராகிராஃபாக இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதனால் பாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து புதுசு. ஓகேவா, ஏன்னா இந்தியா பற்றி நம்ம படிப்போம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி யார் இப்போ பிரதமராக இருக்கிறா, யார் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் எடுத்துருப்போம். நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடுன்னு வரப்போ யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தா, யாரெல்லாம் ஆளுநராக இருந்தா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பற்றி படிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முதலமைச்சர் ஆளுநருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புதுசாக ஏதாவது சட்டங்கள் மாற்றினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜம்மு காஷ்மீரை பிரித்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ ஆக்ட் கொண்டாண்டது, அது இல்லாமல் ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் கொண்டாந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி உச்சநீதிமன்றம் ஏதாவது தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர் அப்படின்றனால அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின்ட் ஆகி வரும். ஓகேவா, கரண்ட் அஃபேர் போர்ஷனை இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க பாலிட்டி ரிலேட்டடாக. அடுத்து யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்கனாமி அந்த பொருளாதாரம் போர்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே லைனாக அந்த 3 பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட் 9 ஜாயின்ட் ஆகுது. அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 கொண்டாண்டாங்க. சோசியல் ஜஸ்டிஸில் ஆரம்பித்து எக்கனாமிக் க்ரோத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிட்டியில் 15 கொஸ்டின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 12 வரைக்கும் வந்து வந்தது. 15 வரப்போகுதுன்றது ஈஸி தான். பாலிட்டி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதில் 20 கொஸ்டின் கேட்குற அளவுக்கு கொஸ்டின் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. எக்கனாமிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் வரும். அந்த யூனிட் 9லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5லேருந்து 7 கொஸ்டின்ற லெவலுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஆனால் இப்போ 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்க போகிறாங்கன்றனால எந்த பாயிண்ட் புதுசாக சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுவும் கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் கரண்ட் அஃபேர்ஸ்னு சேர்த்துருக்காங்க. அதாவது கரண்ட்டாக இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக தமிழ்நாடு ரிலேட்டடான திட்டங்கள் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகமாக கேட்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதவன் திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கான திட்டம், அந்த இலவச பேருந்து திட்டம் அப்படின்னு சொல்லி நிறையா திட்டங்கள் வருது இல்லை, அதை பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். தமிழ்நாடு பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின்லாம் வரும். போன தடவை பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அந்த பாயிண்ட் சம்திங்லலாம் எத்தனை கோடி நிதி ஒதுக்குனாங்க அப்படின்ற மாதிரியான கரண்ட் அஃபேர்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டீப்பாக போய்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக. ஓகேவா, மற்றபடி பார்த்தீங்கன்னா யூனிட் 9 தான் இதில் வந்திருக்கு. நீங்கள் எக்கனாமியை ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக அந்த 11th 12th வரைக்கும் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எக்கனாமிக் புக்கை படிச்சிங்கனாலே முடிஞ்சுது. அதில்
பிரித்து கொடுத்ததை இப்போ ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் லைனாக படிச்சுக்கிட்டே போகலாம். யூனிட் 9க்குன்னு சொல்லி இனிமேல் நீங்கள் பிரிக்க தேவையில்லை. யூனிட் 8க்கு யூனிட் 8 தனியாக படிக்கணும். அந்த ஐஎன்எம் யூனிட் 7க்கு நீங்கள் தனியாக படிக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 8. ஓகேவா, யூனிட் 8 தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமையும் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் வேறுபடுத்தி காட்டுறது இந்த யூனிட் 8 தான். அதனால் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல, தனியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி அந்த யூனிட் 8ல் ஆரம்பித்து தமிழ் சொசைட்டியில் ஆரம்பித்து திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப் வரைக்கும் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே திருக்குறள் அப்படியே அதோட என்னென்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதை லைனாக அப்படியே கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கனாக்கா மறுபடியும் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட் தான் முழுசாக கொடுத்துருக்காங்களே தவிர இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. யூனிட் 8 எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. இதில் வந்து யூனிட் 6ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் 20 கொஸ்டின் அப்படின்றது கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் யூனிட் 8ல் எப்போவுமே பார்த்திங்கன்னா 18 கொஸ்டின் வரைக்குமே வரும். அதனால் இப்போது 20 கொஸ்டின் அப்படின்றது பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. இதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு தான் படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுதான் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். இதில் நம்ம கடைசியாக விட்டு போனது ஆப்டி மென்டல் எபிலிட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிலேருந்து 15 ரீசனிங்லேருந்து 10 அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்குமே மாற்றலை. இதில் சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் முடித்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து டைம் அண்ட் ஒர்க்கில் தான் முடிச்சிருக்காங்க. இதில் இடையில நிறையா பார்ட்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ்லேயும் இருக்காது. ஏன்னா இது வந்து சிலபஸ், இது வந்து சம்மரி தான். சின்னதாக அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே தவிர ரொம்ப டீப்பாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இதில் வராத டாப்பிக்கும் அந்த பர்சன்டேஜ் டாப்பிக்காக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸாக இருக்கட்டும், அந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அடங்கும். அப்படின்றதுனால கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி மேக்ஸுக்கு நீங்கள் ஒரு 16 டாபிக் நான் சொல்லியிருப்பேன். அந்த டாபிக் எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப படித்து தான் ஆகணும். அதிலிருந்து தான் அந்த 25 கொஸ்டினும் வரப்போகுது. அதில் வந்து 15 கொஸ்டின் ரீசனிங்லேருந்து 10ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் டிகோடிங் நம்பர் சீரீஸ் அந்த பசில்ஸு டைஸு இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒரு எக்ஸாமுக்கும் தனித்துவமாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. மாம்பழம் கணக்காக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த 100லேருந்து 10 எத்தனை தடவை கழிவுன்ற மாதிரி கேட்டதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒன்று லாஜிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான கொஸ்டினும் எதிர்பார்க்கலாம். ஆனால் 10 கொஸ்டின் வரைக்கும் ரீசனிங்க்கு அப்படின்றப்ப அதுக்கு வந்து நீங்கள் படிக்காமல் உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ரீசனிங். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 வரைக்கும் கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 15 கொஸ்டின் சொல்லி சுருக்கியிருக்காங்க. அதனால் டாபிக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா டாபிக்லாம் சேஞ்ச் ஆகலை. இதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கானது. ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ எது சேர்த்துருக்காங்க எது பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பிரிக்கவே இல்லை, எதுவுமே இதாக புதுசாக 1-2 வார்த்தைகள் மட்டும் சேர்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 யூனிட்டாக கொடுத்ததை இப்போ வந்து ஒரு 7 யூனிட்னு வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து பார்ட் பின்னு மாற்றிட்டாங்க. மொத்தமாக ஒரு 7 யூனிட்னு வச்சுக்கலாம், 10 யூனிட். ஓகேவா, இப்படி தான் ஜென்ரல் ஸ்டடீஸை மாற்றிருக்காங்க. அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தமிழ். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் மெயின். தமிழில் தான் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு நிறைய மாற்றி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது ப்ரௌன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே புது சிலபஸில் இருக்குது. பிரித்தெழுதுகளாக இருக்கட்டும், எது சொல்லை எடுத்தெழுதுகளாக இருக்கட்டும், ஒளி வேறுபாடு அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேறு சொல்லை தேர்ந்தெடுத்தல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிதல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது சிலபஸில் இருக்குது. அந்த குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதல் அப்படின்றது என்ன சொல்லலாம்னா ஒளி வேறுபாடு அறிந்தல்னு சொல்லலாம். அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த லகர வேற்றுமை, நகர வேற்றுமை அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பெருசாக காட்டணும் அப்படின்னு சொல்லி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லி அதே ஒரே வார்த்தையிலே முடிச்சிடலாம். இலக்கணம்னு சொல்லிட்டாங்களே, அந்த 5 இலக்கணங்கள் பற்றி கொடுக்கலையான்னு பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 5 இலக்கணங்கள் தான் பேசிக் தமிழை பொறுத்த வரைக்கும். அந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அதை படிச்சுட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பாட்டாக பீரியட் தான் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண குறிப்பு எல்லாமே. இலக்கண குறிப்பறிதல்னு சொல்லி இதில் இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாள்னி பெயர், பெயரச்சம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலே அந்த இலக்கண குறிப்பு தெரிஞ்சிருக்கணும். அந்த இலக்கண குறிப்புக்கு அந்த 5 இலக்கணங்களையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா, இந்த பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி வரப்போ அது ரிலேட்டாக அந்த பகுபத உறுப்பு இலக்கணங்கள்லாம் நீங்கள் பிரித்து பார்க்குற மாதிரி படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இலக்கணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே ஒரு பேசிக் தமிழ் தெரிஞ்சாலே 85 கொஸ்டின் வரைக்கும் எழுதிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 85 கொஸ்டின் வரைக்கும் அந்த இலக்கணங்கள் அது ரிலேட்டடாக கொடுத்துட்டு கடைசி 15 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு சொல்லி 15 கொஸ்டின் பேசியிருக்காங்க. இந்த 15 கொஸ்டினுக்கு தான் நீங்கள் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்குமே தவிர மிச்சம் இருக்கிற 85க்கு நீங்கள் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லி பொதுவாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இது எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, அது எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு ஒரு 4 கோடிட்ட இடம் தான் கொடுத்துருக்காங்க.
அதனால் இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லி இந்த புதுச்சேரின்றத புதுவை, மன்னார்குடின்றது மண்ணை, மயிலப்பூன்றதை மயிலைன்னு எழுதுங்களா, அந்த மாதிரியான கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும், கோயம்புத்தூர்ன்றதை கோவைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலின்றதை நெல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் இனிமேல் அதிகமாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அது எல்லாமே புக்கில் வந்தது தான். அதை நீங்கள் தனியாக சிலபஸ் ஓரியன்டாக பிரித்து படித்தாலும் ஓகே, இல்லை புக் வைஸாகவும் படித்தாலும் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிழை திருத்துதல் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிராமட்டிக்ஸ்லேயே தான் வரப்போகுது, தமிழ் இலக்கணத்திலே தான் வரும். அடுத்து இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லகராதிலேருந்து 15 கொஸ்டின், இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த மரபு பிழைகள் அப்படின்னு சொல்லி அந்த திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை, அது மட்டும் இல்லாமல் அந்த மரபு ஒலி, அந்த நாய் கத்தியதுன்றதை நாய் குறைத்தது அப்படின்னு சொல்லி அந்த புக் பேக்லேயே அந்த மொழி திறன் வளர்ப்பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான போர்ஷன்லேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது புக்கு பழைய புக்கு ரெண்டுத்துலையுமே என்னென்னலாம் ஜாயிண்ட் ஆகிருக்கோ அதையும் படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. பழைய புக்கில் வந்து அந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கண பாட்டில் வருன்றதுனால கொஸ்டின் கிடைக்காம அந்த பழைய புக்லேயும் கொஞ்சம் தேடி புதுசாக கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அவங்களும் நிறைய கொஸ்டின் புதுசாலாம் உருவாக்க முடியாது அப்படின்றனால பழைய புக்கிலேருந்தும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் வரதான் செய்யும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புக் பேக் போர்ஷன்ஸ்லேருந்து வரும். அதனால் நீங்கள் அந்த இலக்கண பகுதிகள், அந்த புக் பேக் பகுதி அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன இருக்கோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 15 கொஸ்டின் வரைக்கும் எழுதும் திறனில் கேட்பாங்க. அடுத்து இந்த கலை சொற்கள்னு சொல்லி அதில் 10 கொஸ்டின்றது கொஞ்சம் அதிகம் தான். கலை சொற்கள்னாக்கா இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்ச தமிழ் புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கலை சொற்கள்னு சொல்லி அந்த தமிழுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜியாக வர வார்த்தைகள் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த சர்ச் இன்ஜின்னாக்கா தேடுபொறி, வலசைனாக்கா மிக்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடமும் முடிஞ்ச உடனே கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். ஆனால் எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியுன்றனால காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஓகேவா? எல்லாராலுமே அந்த 85 கொஸ்டினுக்கு ஈஸியாக ரெடி ஆக முடியும். அதுக்கப்புறம் அந்த 15 கொஸ்டினுக்கு தான் அதிகமாக படிக்கணும். ஜென்ரலாக படிச்சிருந்தாலே அந்த 85 கொஸ்டின் வரைக்கும் நம்மளோட நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சிலபஸும் கொடுத்துருக்காங்க. கிராமர்ஸ், வொக்காபுலரி அப்படின்னு சொல்லி அது எல்லாமே 85 கொஸ்டின் அந்த ரீடிங் காம்பரேஷன்லாம் கொடுத்துட்டு கடைசி 15 கொஸ்டினுக்கு தான் அவங்களும் பொயட்ரி எல்லாமே படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் சிலபஸும் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வாசித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இங்கிலீஷ்லேயும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. இந்த போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க கொடுக்குறத வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பழமொழிகள், ப்ராவர்ப்ஸ்லாம் வரப்போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்தது அந்த பழமொழிகள் அப்படின்னு சொல்லி 21வது பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் புக் பேக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். அது பார்த்திங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரியான கொஸ்டின்ஸ். இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கலை சொற்கள் அப்படின்ற வேர்டில் தான் நிறையா வரும். இதில் பாருங்கள் பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு அப்படின்றதுக்கெலாம் என்ன தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி ஓரியன்டாக இப்போ இருக்கிற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 5 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்த வரைக்கும் இவங்க கேட்ட மாதிரி இதுலேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்குறோன்னு சொன்னாக்கா நம்மளால் அந்த 85 வரைக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த 15 கொஸ்டினுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லி மொத்தமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 25 அதிகாரங்களாக இருந்தது. இதில் இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அதிகாரங்கள் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க இந்த விருந்தோம்பல், அவையஞ்சாமை, கண்ணோட்டம், நடுநிலைமை, அருளுடைமை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்த அதிகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழசில் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் திருக்குறள் அப்படின்னு சொல்லி யூனிட் 8ல் வரதுனால இந்த யூனிட் 8 இதை இப்போ புதுசாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் வந்துடுது. யூனிட் 6ல் திருக்குறள்னு வந்துடுறதுனால இங்கே ஸ்கூல் புக்ஸில் திருக்குறள் என்னென்ன பாட்டெலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். பழைய மாதிரி கொடுத்து அந்த 25 அதிகாரங்கள்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த அறநூல்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2வது பாட்டில் ஆரம்பித்து அந்த அறநூல்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி அந்த 14 கீழ்கணக்கு நூல்களின் பிற செய்திகள்னு சொல்லியிருக்காங்களா, அது வந்து புதிய சிலபஸில் இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 8 தொகை 10 பாட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த சிலபஸுமே இல்லை. இலக்கியத்தில் கொடுத்து இது எல்லாமே இல்லை. அதுக்காக இது எல்லாமே இல்லையே படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் இந்த 6வது to 10வது புக்லேயே இருக்குது. அவங்க வந்து கீழே குறிப்புன்னு சொல்லி 10வது வரைக்கும் இருக்கிற பாடத்திட்டம் படிக்கணும்னு சொன்னதிலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவராக தான் செய்யும். 8 தொகை 10 பாட்டாக இருக்கட்டும், 14 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள், இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதெல்லாம் இல்லாமல் தமிழ் இல்லவே இல்லை. அதனால் அதை பற்றி கொஷின் கேட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் 10வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அதனால் 11வது 12வது படிக்க வேணாமான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இந்த தலைவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க வந்து கொஞ்சம் தலைவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரதியார் அப்படின்ற வார்த்தையே இதில் இல்லை. பாரதியார் இல்லாமல் ஒரு தமிழ் சிலபஸை இப்போ தான் பார்க்குறோம். இந்த பழைய சிலபஸ்லாம் எடுத்தோடனே வார்த்தையே பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ் தொண்டும் தமிழறிஞர்களில் பாரதியார் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையே இல்லை. அப்போ பாரதியார் இல்லாமல் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் எந்த புக்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்று பாரதியார் எழுதுன ஏதாவது ஒரு நூல் இருக்கும். அப்படி இல்லைனா தமிழ்நாடு ரிலேட்டடாகவோ தமிழை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான வசனமோ பாரதியார் சொன்னதாக இருக்கும். அப்படி இல்லைனா பாரதியாரை பற்றி மற்ற அறிஞர்கள் சொன்னது ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். பாரதியார் இல்லாமல் எந்த புக்குமே இருக்காது. ஆனால் அவங்க பாரதியாரே கொடுக்கலையே, படிக்க வேணாமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இவங்க தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா பாரதியார் கண்டிப்பாக வந்துடுவார். அதாவது அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்னு வச்சாலும் பாரதியார் அதில் வருவார். தமிழ் புலவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் அறிஞர்கள்னு வச்சாலும் பாரதியார் அதில் வருவார்ன்றனால அந்த மாதிரி தலைவர்கள் அப்படின்றத மொத்தமாக கொடுக்காம ஒரு சில பேரோட பேர் தான் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த பொது பெயரில் அடங்கும் அப்படின்றதுனால அவங்க எல்லாரையுமே நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேவா? அதனால் 10வது புக்கை தாண்டி 11வது 12வதுலையும் சில போர்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சொல்லப்போனால் ஃபுல்லாக A to Z ஸ்கூல் புக்ஸ் நியூ புக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓல்டு புக்கில் வந்து இந்த சிலபஸ் ஓரியன்டாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி படிக்கலாம். சிறப்பு தமிழ் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. அதுதான் ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஓகேவா? சிறப்பு தமிழ் நீங்கள் படிக்க தேவையில்லை. அதுலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வராதுன்னே சொல்லிடலாம். ஏன்னா எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த 15 கொஸ்டின் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்றனால 6வதுலேருந்து 10வது வரைக்குமே போதுமானதாக இருக்கும். ஒரு 12வது வரைக்கும் படிச்சிங்கன்னா கரெக்டு. சிறப்பு தமிழ் படிக்க தேவையில்லை. ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போர்ஷன் அந்த இலக்கண பகுதிகள் மட்டும் எக்ஸஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சிலபஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புது சிலபஸ்லையுமே இருக்குது. புது சிலபஸில் புதுசாக பல தலைவர்கள் பேர்லாம் அந்த தமிழ் அறிஞர் பேர்லாம் சேர்த்துருக்காங்க. T.K. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அறிஞரால், தாராபாரதி, தமிழ் ஒளி. தாராபாரதிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் ஆல்ரெடி இருந்தது தான். உருத்திர கண்ணனார், கீவா ஜெகநாதர் அப்படின்னு சொல்லி இந்த பேர் எல்லாமே புது சிலபஸில் சேர்த்துருக்காங்க. பழைய சிலபஸில் இருந்து நிறைய பேர் இதில் கொடுக்கல. முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி தலைவர் பேர்லாம் இதில் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மொத்தமாக தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பொது பெயர்களில் வந்துடும். அதனால் ஸ்கூல் புக்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வித்தியாசம். மற்ற பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே தலைப்பில் கிராமர் அப்படின்னு சொல்லி, ஒக்காபுலரி அப்படின்னு சொல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டிங் ஸ்கில்லு, டெக்னிக்கல் டேர்ம்ஸு, ரீடிங் காம்ப்ரிகேஷன், டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கொடுத்தாலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் வரப்போகுது. டிஸ்கிரிப்டிவ்லாம் கிடையாது. ஒரு வரி வினாக்கள் தான். ஓகேவா? அந்த சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். கடைசி 15 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா அந்த போயம் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ்லேயும் நீங்கள் அதுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே சரிசமமாக கொடுக்குறோம். தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரிசமமாக கொடுக்குறோன்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிலபஸை ரெடி பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் சொல்லி பிரித்து கொடுத்தா தான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். 85 கொஸ்டின் ஈஸியாக இருக்க போது 15 கொஸ்டினுக்கு அதிகமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து சிலபஸையும் டீகோட் பண்ணியாச்சு. என்ன சாதகம் என்ன பாதகம்னு சொல்லியாச்சு. அந்த 85 கொஸ்டினுக்கு உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். 15 கொஸ்டினுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? அதிகமாக நீங்கள் அதுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவி. ஒரு போஸ்ட்டுக்கு 300 பேர்கிட்ட காம்படிஷனாக இருப்பாங்க. 18 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்றனால ஒரு போஸ்டிங்க்கு 300 பேர் போட்டி போடுவாங்க. அதனால் நீங்கள் A to Z 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புக்கு படிக்கணும். இவங்க 10வது வரைக்கும் சொல்லியிருந்தாலும் 12வது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் எக்ஸஸாக அந்த சிலபஸ் ஓரியன்டாக வரது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து கடைசியாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் வைஸாக படிக்கலாமா இல்லை இந்த சிலபஸ் வைஸாக பிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸில் சம்மரி டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சுருக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றனால இந்த சிலபஸை மட்டுமே நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணமாக பிரித்து எழுதுற அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கிற பிரித்து எழுதுக்கு தனியாக எடுத்து எழுதலாம். அந்த மாதிரி சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆனால் நிறைய டாப்பிக்கை பொதுவாக இலக்கணமாக விட்டதுனால இப்போ இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பெயரெச்சம் இதெல்லாம் வரும். அந்த பண்பு பெயர் அந்த மாதிரிலாம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டிங்கனாக்கா மற்றதை கவர் பண்ண முடியாது. அதனால் கிராமர் ஓரியன்டாக வர மாதிரி ஒன்று நீங்கள் டாபிக் வைஸாக ரெடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக தான் நீங்கள் படிக்கணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாகவே படிங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இந்த தடவை எடுக்கிற தரத்தில் தான் தெரியும். அவங்க சொன்ன மாதிரி இந்த அந்தந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக கவர் பண்ண போகிறாங்களா இல்லைனாக்கா அவங்களே கொஸ்டினில் குழம்பிட்டு பழைய மாதிரியே தான் மொத்தமாக கலந்து அந்த 100 கொஸ்டின் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வச்சா தான் தெரியும். அதனால் நீங்கள் புக் வைஸாகவே படிச்சுட்டு வாங்க. புது புக்ஸை ஃபுல்லாக படிங்க. சிறப்பு தமிழ் படிக்க வேணாம்.
பழைய புக்ஸில் வந்து அந்த கிராமட்டிக்ஸ் போர்ஷன் எல்லாமே படிங்க. தலைவர்கள் அந்த போயம் கூட அந்த அளவுக்கு படிக்க இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இனிமேல். ஆனால் இலக்கண பகுதிகளுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பயிற்சி பண்ணணுன்னாக்கா பழைய புத்தகங்களையும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பழைய புக்கோட புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்கனாலே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்க போது, ஆனால் காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போதுன்னு மட்டும் தெரியுது. இந்த 2 சிலபஸுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் அதையே பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புக்ஸ் வைஸாகவே படிச்சுட்டு வாங்க. 6th to 12th வரைக்கும் அந்த புக்ஸ் வைஸாக படிங்க. இலக்கண பகுதிகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இலக்கண பகுதிகள் இருந்தால் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டதுக்கு பதிலாக ஒரு 85-100 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்கன்றனால அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் எந்த மாதிரி இதுக்கு புதுசாக ஸ்ட்ராட்டஜி ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் கொடுக்குறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.